ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புனித வியாழனை அனுசரிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்திலே நேரலையிலும் கண்டு கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புனித வியாழனுக்கென்று எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. வாசிப்போம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கிறிஸ்துவத்தில் சுத்திகரிப்பு தேவை. இந்த புனித வியாழனிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கிறிஸ்துவத்தில் சுத்திகரிப்பு தேவை. வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, குறிப்பாக 16ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரிய வசனமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவம் நடைபெறுகிறதான தருணம் எத்தருணமாய் காணப்படுகிறது? மறுபடியும்
இந்த தருணம் எத்தருணமாய் காணப்படுகிறது என்று நாம் சற்று முன்பதாக தியானிப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனிக்கணுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ, தன்னுடைய விண்ணகத்தை விட்டு, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய ராஜ சிங்காசனத்தை விட்டு இப்பிரபஞ்சமாகிய இந்த பூமிக்கு எதற்காக அவர் இறங்கி வந்தாரோ அந்த வேளையின் நேரம் வந்தது என்பதை அவர் அறிந்தவராய், யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை செய்யும்படியான வேலை நேரம் வந்தது என்பதை அறிந்தவராய், உணர்ந்தவராய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தின் திட்டத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கும்படியாய், தன்னை தயார்படுத்தும்படியாய், அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக பஸ்கா என்கிறதான பண்டிகை எருசலேமிலே பிரதானமாய் கொண்டாடப்படுகிறதான ஒரு பண்டிகையாய் காணப்படுகிறது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுசரிக்கும்படியாய் தங்களுடைய சீஷர்களை அழைத்து அவர் சொல்லுகிறதான காரியம்தான் இக்காரியமாய் காணப்படுகிறது. என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனிடத்திலே, அந்த மனுஷனிடத்திலே சொல்லி, அவருடைய வீட்டை எனக்காக நான் பந்தி இருக்கும்படியாய் பந்தியை இன்று ராத்திரி நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். அவருடைய வீட்டில் நான் பஸ்காவை புசித்து பஸ்கா பண்டிகையை அனுசரித்து நான் கொண்டாடப்படும்படியாய் அவருடைய இல்லத்திலே எனக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று தன் சீஷர்களிடத்திலே கட்டளையிடுகிறவராய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அதை கேட்டு தன் சீஷர்களும் அந்த மனிதனிடத்திலே போய், இயேசு இவ்விதமாக உங்களுடைய வீட்டை இன்று ராத்திரி அவர் பஸ்கா அனுசரிக்கும்படியாய் கேட்டுகிறார், உங்களால் கொடுக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அவர்கள் மனமு வந்து தங்களுடைய இல்லத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மேல் வீட்டறையை திறந்து கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த மேல் வீட்டறையிலே பஸ்கா பண்டிகைக்கு புசிக்கிறதற்கு அப்பமும் திராட்சரசமும் அங்கே ஆயத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, 12 சீஷர்களும் சுற்றிலும் அமர்ந்திருக்க, இயேசுவானவர் நடுவிலே அமர்ந்து பஸ்காவை அனுசரிக்கும்படியாய் அந்த அப்பத்தை பிட்டு அவர்களிடத்திலே கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறதற்கு முன்பதாக அவர் ஒரு காரியத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடப்படும்படியாய் அனுசரிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான ஒரு பண்டிகை பஸ்கா என்கிறதான பண்டிகை. அந்த பண்டிகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டாடுகிறவராய் காணப்படுகிறார். அப்படி கொண்டாடப்படுகிறதான தருவாயிலே பழைய பண்டிகையை இருந்து புதிய உடன்படிக்கையை அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக, அந்த உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டுமானால், அந்த உடன்படிக்கையை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால், நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியதான அல்லது கட்டாயமாய் செய்ய வேண்டியதான ஒரு காரியத்தை
அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். சுட்டி காட்டுவது மாத்திரமல்லாமல் அதை அவரே செய்கிறவராய் காணப்படுகிறார். அதை அவரும் கடைபிடிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பதாக அவர் செய்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? தான் அணிந்து கொண்டிருந்ததான வஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவர் கழற்றி ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு ஒரு அரை கச்சையை எடுத்து அவர் தன் அறையிலே கட்டிக்கொண்டு தன்னுடைய இடுப்பிலே ஒரு சிறிய துண்டை கட்டிக்கொண்டு அவர் செய்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர் கொண்டதான பாத்திரத்தை கொண்டு போய் தன்னுடைய சீஷர்களுடைய அத்தனை பேருடைய கால்களையும் அவர் கழுவுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, ஒரு உலகத்தை ரட்சிக்க வந்ததான இரட்சகர் அவர். அதை காட்டிலும் இன்னும் ஆழமாக நாம் பார்ப்போமானால் இந்த உலகத்தை உண்டாக்கியதான நபரும் அவராகவே காணப்படுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவராலே அவருக்காகவே அனைத்தும் உண்டாக்கப்பட்டதென்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருக்காகவே அவரே உண்டாக்கினதான இந்த உலகத்தின் இரட்சகர் தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு 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 சம்பவமா இச்சம்பவம் காணப்படுகிறது. அவரே அதை சுட்டிக்காட்டவும் செய்கிறார். அவர் என்னவென்று சுட்டிக்காட்டுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 15 நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் அப்படி என்ன செய்தார்? தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை அந்த தண்ணீர் பாத்திரம் நிறைந்ததான அந்த தண்ணீரிலே பாத்திரம் இருந்ததான அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பாத்திரத்தினுள்ளே அவர்களுடைய கால்களை வைத்து சுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். சுத்தம் செய்வது மாத்திரமல்லாமல் மீண்டுமாய் அந்த தண்ணீரை கொண்டு ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் கால்களை ஒரு துணி கொண்டு துடைத்து மிகவும் தூய்மையாக சுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஏன் அவ்வாறாக அவர் செய்தார் என்று நாம் பார்த்தோமானால், புதிய உடன்படிக்கையை இன்னும் சற்று நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்காக கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி கொடுப்பதற்கு முன்பதாக அதை பெற்றுக் கொள்ளுகிறதான எதை பெற்றுக் கொள்ளுகிறதான புதிய உடன்படிக்கையை பெற்றுக் கொள்ளுகிறதான தன்னுடைய சீஷர்கள் பாவக்கரைகள் எதுவும் இல்லாமல், எவ்விதமான கரை திரைகள் எதுவும் காணப்படாமல் தூய்மையாக்கப்பட்டவர்களாய் நாம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் கால்களை அவர் கழுவினது போல தோன்றலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இதை நிதானித்து நாம் பார்ப்போமானால், நிதானித்து அறிவோமானால், நம் இருதயத்தின் தூய்மையை குறித்து அவர் அங்கே வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு தன்னுடைய கால்களை வேறொருடைய கால்களை கழுவுவதற்கு எத்தனை பேர் முன் வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் செய்தது போலவே சீஷர்களாகிய நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அதுவும் அவர் எப்படி சொல்லுகிறார்? மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார்.
ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்வாரேயானால் அதை கட்டாயமாய் நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. உடனடியாக நாம் அடுத்தவருடைய கால்களை கழுவ வேண்டியதாய் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இதை நிதானித்து அறிவோமானால் இருதயம் தூய்மையாக்கப்பட்டதாய் காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இருதயம் தூய்மையாக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறதா என்பதை நிதானித்து அறிந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் தூய்மையாக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதின் நிமித்தமாகத்தான் தன் சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுவதற்கு முற்பட்டவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சொல்லப்பட்டதான தலைப்பை போல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான தலைப்பை குறிப்பிட்டது போல கிறிஸ்துவத்தில் சுத்திகரிப்பு தேவை என்கிறதான தலைப்புக்கு இணங்க இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுக்கும் சுத்திகரிப்பு என்பது தேவையானதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறார். ஒரு பிரமாணத்தை, புதிய உடன்படிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த புதிய உடன்படிக்கையிலே நீங்கள் கையளிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் காணப்படுகிறது. அது என்னவென்றால் தங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டியதான தருணம் காணப்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எதற்கு? யாருக்கு கொடுக்கப்பட்டது திருவிருந்து? அப்பமும் ரசமும் யாருக்காய் பிற்கப்பட்டதாய் காணப்பட்டது? சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதாய் காணப்பட்டதுதான் அப்பமும் ரசமுமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்பமும் ரசமும் சீஷர்களுக்கென்று கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது என்றால் இன்றைக்கு அதை பெற்றுக் கொண்டிருக்கிறதான நாம் சீஷத்துவத்தோடு காணப்படுகிறோமா இல்லையா என்பதை நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிதானித்து அறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான, நான் நேரடியாவே சொல்ல விருப்பப்படுகிறேன், நான் கிறிஸ்தவனுடைய போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான எத்தனை ஊழியர்கள், உபதேசியார்கள், தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் இந்த அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டது பிரதானமாய் யாருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது? சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதாய் இந்த அப்பமும் ரசமும் இருக்கிறதான தருவாயிலே காணப்படுகிற பொழுது அதை பெற்றுக்கொண்டு உட்கொள்ளுகிறதான நாம் சீஷர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான நிலையிலே அங்கு வைக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். அப்படியானால் நாம் சீஷர்களாய் இருந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான சம்பவங்களை உற்று நோக்கி பாருங்கள். நம்மில் எத்தனை பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்ததான இந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் இருதயத்தை நீங்கள்
ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறதான ஒரு மனுஷன், அல்லது பிரதானமாய் சொல்ல வேண்டும் என்றால் அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறதான, எடுத்துக்கொள்ளுகிறதான, பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு சீஷன், அவன் தன்னை சுத்திகரிக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டமாய் காணப்படுகிறது, கட்டளையாய் காணப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு நம்மில் எத்தனை சீஷர்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை உபதேசியார்கள், எத்தனை தீர்க்கதரிசிகள், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான எத்தனை பேர் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்? யோசித்து பாருங்கள். நடைபெறுகிறதான சம்பவங்களை நீங்கள் உங்களுக்கு நன்றாய் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நிதானிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டிருப்பானே, ஆனால் அந்த தவறை குற்றப்படுத்துவதற்கு, அந்த செய்ததான அந்த மனிதனுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு நீதியரசர்கள் இருக்கிறார்கள், அரசு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவன் செய்ததான குற்றத்திற்கு தண்டனையை நிச்சயமாய் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று அனைவருக்கும் அறிந்த ஒன்றே. ஆனால் அதை காட்டிலும் மேலாக அந்த மனுஷன் குற்றம் செய்திருக்கிறான் என்பதை அனைவரும் அறிந்த ஒரு காரியமாயிருக்கிறது. ஆனாலும் அந்த மனுஷனை மேலும் மேலுமாக இன்னும் அதிகமாக குற்றப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும். அவன் செய்து கொண்டிருக்கிறதான உபதேசத்தை அவன் இனிமேல் செய்யாதபடிக்கு அவனை ஒடுக்கி ஓரம் கட்டப்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பல கட்டங்களிலே ஒரு மனுஷனுக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் காரியங்களையும் பிரித்துக் கொண்டு வைத்திருக்கிறீர்களே, இதுவா சீஷத்துவம்? இதுவா சீஷத்துவமாய் காணப்படுகிறது? வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். ரோமர் 12:18. ரோமர் 12:10. சகோதர சிநேகத்தாலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீங்கள். போதும்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் என்னவாய் காணப்படுகிறது? சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுனாலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே 14 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுகிறீர்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சீஷர்களாய் இருக்கிறேன், கர்த்தருடைய உபதேசத்தை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான அனைத்து ஊழியர்களையும் பார்த்து நான் கேட்கிறதான ஒரே ஒரு கேள்விதான், இன்னைக்கு சீஷர்களாய் இருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை கொடுப்பதற்கு முன்பதாக மெய்யாகவே நான் செய்தது போலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறாரே. அவர் சொல்லியதான இந்த சுத்திகரிப்பை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? காரணம் என்ன? ஒரு மனுஷன் ஒரு தவறை செய்து விட்டானேயானால், ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை குறித்தோ அல்லது ஒரு நபரை குறித்தோ ஏதாவது ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் வசைப்பாடி விட்டானால் அவன் எழும்பக்கூடாது, அவன் மேலோங்கி வளரக்கூடாது, அவனை ஒடுக்கி அவனை அழித்து சின்ன பின்னமாக்கி அவன் பெயர்களை நிர்மூலப்படுத்தி அவனை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று இன்றைக்கு அலைந்து துரிந்து கொண்டு பல லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதுவா சீஷத்துவமாய் காணப்படுகிறது? ஐயா, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். திருவிருந்தில் கையளிக்கிறதான சீஷர்களே, உங்கள் இருதயத்தை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சீஷர்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று கட்டாயமாய் அவர் சொல்லியிருக்கிறார்களே, இன்றைக்கு உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நபருடைய இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் இருக்குமானால் நிச்சயமாய் அந்த நபரால் மாத்திரம்தான் சகோதர சிநேகத்தை சிநேகிக்க முடியாதபடி காணப்படும். ஒரு மனுஷனுக்கு எதிராய் எழும்ப முடியும், அந்த மனுஷனை நமக்கு மேலோங்கி வரக்கூடாது என்று அவனை ஒடுக்கி இடுக்கமான வாசல்கள் வழியாய் அவனை கடத்த முடியும். ஒருவேளை கர்த்தருடைய சுத்திகரிப்பு உங்கள் இருதயத்திலே காணப்படுமேயானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள்? கலாத்தியர் 5:22 சொல்வது போலவே, வாசிக்க வேண்டாம். கலாத்தியர் 5:22 சொல்வது போலவே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிறதான 9 கனிகளை உடையவர்களாகத்தானே நீங்கள் இருந்திருக்க முடியும். இயேசு இந்த 9 கனிகளையும் கிரகித்தவராகத்தானே இப்பூ உலகிலே வாழ்ந்து காண்பித்தார் நமக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாய் வகை தேடி ஒருபுறம் பிரதான ஆசாரியர் கூட்டம் துரிந்து கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஒருபுறம் அவரை குற்றப்படுத்த வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஒரு சில மனிதர்களின் கூட்டம் வகை தேடிக் கொண்டிருக்கிறதாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தது.
அண்ணாவும் காய்பாவும் ஒரு சைட்ல அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்பட்டார்கள், இயேசுவின் மீது குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று. இப்படிப்பட்ட தருவாயிலே அவர் சொல்லுகிறதான வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் அல்லவா? எது நிமித்தமாய் ஐயா இதை சொன்னார்? அவர் மனிதன் மீது அன்பு வைத்தது நிமித்தமாகத்தானே அவர் சொன்னார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பெரிய இடத்திலே நின்று கொண்டு பிரதான ஊழியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுத்திகரிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் தயவு செய்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த மனுஷன் பாவம் செய்த மனுஷன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மனுஷன் செய்த காரியத்தை நான் நியாயப்படுத்தவும் இல்லை. மாறாக நீங்கள் செய்ததான காரியம் என்னவா இருக்கிறது? அந்த மனுஷனுக்கு எதிராய் அவனை குற்றப்படுத்தி அனைத்து மீடியாக்களிலும் சொல்லி எழும்ப முடியாத அளவுக்கு அவனை நிர்மூலப்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஊழியம் செய்யக்கூடாது என்று நியமிக்கிறதற்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஊழியம் என்பது உங்களுக்காகவும் சரி, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதான ஊழியரானாலும் சரி, எவ்வளவு கீழே இருக்கிறதான ஒரு ஊழியக்காரனானாலும் சரி, ஒரு ஊழியத்தை கொடுத்தது ஊழியத்தின் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா ஊழியத்தை கொடுத்தது. என் வேலையை செய்யும்படியாக நீ வர வேண்டும் என்பது அழைப்பு கொடுத்து உங்களை அழைத்தது இயேசு கிறிஸ்து அல்லவா? அப்படி இருக்க ஒரு மனிதன் ஊழியம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் நியமிப்பதும் நீங்கள் யார்? அந்த மனிதன் பாவப்பட்ட மனுஷன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மனிதன் செய்த பாவத்துக்கு அரசாங்கத்தின் நிமித்தமாய் தண்டனை அளிக்கப்படும். ஒருவேளை அந்த மனுஷன் அரசாங்கத்திலிருந்து காணப்படுகிறதான ஓட்டை வழியாக அவன் தப்பித்தால் கூட நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசுவின் நிமித்தமாய், அந்த நீதி அரசர் நிமித்தமாய் நிச்சயமாய் அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி இருக்க அவனை குற்றப்படுத்தி, அந்த மனிதரை குற்றப்படுத்தி, அந்த மனிதனுடைய இருதயத்தை காயப்படுத்தி உடைத்து சுக்குநூறு ஆக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்த மனிதன் எழும்ப முடியாத அளவுக்கு. நான் கேட்கிறது ஒரே ஒரு கேள்விதான். ஒருவேளை அந்த மனிதன் செய்ததான அத்தனை தவறையும் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த மனிதன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே பாவத்துக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்பானால் கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து அந்த மனிதனை மன்னித்து விடுவாரானால் அந்த மன்னிப்பு அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்படும். ஆனால் உங்களுக்கு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாச்சே. நீதியை நிலைநாட்டப்படுவதற்கோ அல்லது நீதியை குறித்து சுட்டிக்காட்டுவதற்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று திருவசனமாகிய வேதம் சொல்லுகிறது அல்லவா? நான் நீதிபதியா இருக்கிறபடியினாலே, நீதியுள்ள நியாயாதிபதி என்னுடைய வேலை என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் அதை நியாயம் தீர்க்க தேவையில்லை என்று திருவசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி இருக்க எதற்காக ஐயா ஒரு மனிதனை இந்த அளவுக்கு நீங்கள் குற்றப்படுத்தி காயப்படுத்தினீர்கள்? மீண்டும் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், அந்த மனிதன் பாவம் செய்த மனிதன் தான், நான் நியாயப்படுத்தவில்லை. அந்த மனிதன் செய்ததான பாவத்தை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் மாறாக
அந்த மனிதனை இழிவுபடுத்தியதான உங்களை நான் கேட்கிறதான ஒரு கேள்வி, உங்களுக்கு அந்த மனிதனை இழிவுபடுத்தும்படியாய் அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஒருவேளை நீங்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் நிச்சயமாய் இதே கேள்வியை அருள்நாதர் இயேசுவாகிய அந்த நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் உங்களிடத்திலே கேட்பார். அவரிடத்திலே நீங்கள் நிச்சயமாய் பதில் சொல்ல வேண்டியதான காரியமாயிருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு சாதாரண மனுஷர்கள். எங்களுடைய லெவலுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள். ஆனால் உங்களை காட்டிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் நிலையை காட்டிலும் பிரதானமானவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் சிங்காசனத்தை காட்டிலும் பிரதானமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஐயா. அவருடைய கேள்விக்கு நீங்கள் நிச்சயமாய் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். ஏன் ஐயா சுத்திகரிப்பு உங்களிடத்திலே காணப்படாமல் போயிற்று? ஏன் ஐயா உங்களிடத்திலே சுத்திகரிப்பு இல்லாமல் போயிற்று? அவர் காட்டிக் கொடுப்பதற்கு முன்பதாக அன்று ராத்திரியிலே மேல் வீட்டறையிலே தனக்கு தன்னோடு கூட 3.5 வருடங்கள் இருந்ததான சீஷர்களுடைய கால்களை அவர் தண்ணீரினால் கழுவி அவர்களுடைய பாதத்தை துணிகள் வைத்து துடைத்து, நான் செய்தது போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சீஷர்களை பார்த்து அவர் கட்டளையாய் சொல்லியிருக்கிறாரே, மெய்யாகவே மெய்யாகவே இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. நீங்கள் ஏன் அந்த மனுஷனை மன்னிக்க மறந்தீர்கள்? ஒருவேளை பல நேரங்களிலே அந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்க கூடும். நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. அந்த மனிதன் எவ்வளவாய் பேசியிருந்தாலும் சரி, அந்த மனுஷனை நீங்கள் மன்னித்துதானே இருக்க வேண்டும். ஏன் ஐயா மன்னிப்பதற்கு பதிலாக அந்த மனிதனை குற்றப்படுத்தி இடுக்கமான இடங்களிலே தள்ளுண்ட பண்ணீர்கள்? காரணம் என்ன? காரணம் என்ன? ஒருவேளை எனக்கு போட்டியாக வந்து விடுவார் என்கிறதான நோக்கமா, அல்லது எனக்கு மேலோங்கி விடுவார் என்கிறதான நோக்கத்தின் நிமித்தமாகவா, அல்லது தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு செய்ததின் காரணமா? ஏன் ஐயா உங்களிடத்திலே இயேசு கிறிஸ்து கட்டாயமாய் இருக்க வேண்டும் என்கிறதான சுத்திகரிப்பு இல்லாமல் போனது? அவர் சொல்லி இருக்கிறாரே, ஒரு மனிதனுடைய பாவத்தை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது 7-70 முறை ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரே. சீஷர்களாகிய நாம் 7-70 முறை அல்லவா ஒரு மனிதனுடைய பாவத்தை நாம் மன்னித்திருக்க வேண்டும். அப்படி இருக்க கர்த்தருடைய வார்த்தைகளை நிதானித்து அறிந்து போதித்துக் கொண்டிருக்கிறதான பிரதான போதகரே, ஊழியக்காரரே, பிரசங்கியாரே, உபதேசியாரே, ஏன் ஐயா அந்த மனுஷனை மன்னிக்க மறந்தீர்கள்? ஏன் உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படாத நிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஒரு மனிதன் சுத்திகரிப்புக்குள் ஆக்கப்பட்டால் மாத்திரம்தான் புதிய உடன்படிக்கையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று திருவசனம் சொல்லுகிறதல்லவா? உங்கள் இருதயம் கலங்கப்படாமல் இருந்தால் மாத்திரம்தான் வசனம் இங்கு சொல்லுகிறது அல்லவா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள் என்று திருவசனம் சொல்லுகிறது அல்லவா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே. ஒருவேளை அந்த மனிதன் உங்களை சபித்திருந்தால் கூட மாறாக அந்த மனிதனை நீங்கள் ஆசீர்வதித்து தானே இருக்க வேண்டும். அந்த மனிதனை அழைத்து அந்த மனிதனுக்கு நல்ல போதனைகளை போதித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் நேரில் அழைத்து அந்த மனிதனோடு கூட நீங்கள் பேசாமல் விட்டுவிட்டீர்கள்? காரணம் என்ன? உங்களுக்குள் கர்த்தர் சொல்லியதான, இயேசு சொல்லியதான அந்த சுத்திகரிப்பு உங்கள் இருதயம்
அடையாமல் இருந்ததினால்தான் நீங்கள் அந்த மனிதனை அழைத்து பேசாமல் தான் யார், நான் உயர்ந்தவன் என்பதை காண்பிப்பதற்காக. எப்படி அந்த சீஷர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ, இயேசு இந்த சம்பவத்தை அவர் செய்து காட்டிய பொழுது சீஷர்கள் தன் இருதயத்திலே நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, அவர் பரமேறி போக போகிறார், அங்கே எங்களில் யார் பெரியவனாய் இருக்கக்கூடும் என்று சீஷர்கள் நினைத்த பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐயா, நீங்கள் அப்படி நினைக்க கூடாது. இன்றைக்கு அதே நினைப்போடு தானே இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் உயர்வான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தங்கள் இருதயத்திலே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தில் என்ன இல்ல? சுத்திகரிப்பு இல்லை ஐயா. நீங்கள் எத்தனை முறை ஆண்டவராகிய அப்பம் என்கிறதான திருவுடலை புசித்தாலும், திருவிருந்தாகிய அந்த திராட்சை ரசத்தை, அந்த திரு ரத்தத்தை நீங்கள் பருகினாலும் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாதே. சுத்திகரிப்பு இல்லை என்றால் இந்த திருவிருந்து பங்கேற்பதும் வீண விருத என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஏன் ஐயா உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் இவ்வளவு நாட்கள் நீங்கள் உபதேசித்துக் கொண்டிருந்தீர்கள்? தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளவா, அல்லது நான் தான் பிரதான ஊழியன் என்று காண்பித்துக் கொள்ளவா? வசனம் சொல்லுகிறதே, இங்கு உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் ஒருவனும் இல்லை என்று. ஏனென்றால் நமக்கும் மேலானவர் நம்முடைய எஜமானனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நமக்கு மேலானவராய் நமது எஜமானன் அவர் இருக்கையிலே இங்கே உயர்ந்த ஊழியக்காரன், தாழ்ந்த ஊழியக்காரன் என்பதான வேறுபாடுகள் யாரிடத்திலேயும் காணப்படக்கூடாது. அனைத்து ஊழியக்காரர்களும் சரிசமம் என்கிறதான நிலைதானே காணப்பட வேண்டும். எங்கிருந்து வந்ததையா உங்கள் இருதயத்திலே நான் உயர்ந்தவன், நான் பேறு பெற்றவன் என்கிறதான எண்ணம்? அது கிறிஸ்துவின் எண்ணம் அல்லவே. கிறிஸ்துவனுடைய இதயத்தின் எண்ணம் என்னவாய் காணப்படுகிறது? அன்பு என்கிறதான எண்ணம் தானே அவருடைய இருதயம் நிறைவாய் காணப்பட்டது. கிறிஸ்துவின் அன்பை போதிக்கிறதான இன்றைக்கு இருக்கிறதான போதகர்களிடத்திலே காணப்படாத காரியம் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லாததின் நிமித்தமாகத்தான் மன்னிக்க வேண்டும் என்கிறதான மனப்பக்குவம் இல்லாதவர்களாய் இன்றைக்கு நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அத்துணை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சொல்வதற்கே வருத்தமாய் காணப்படுகிறது. ஒருவேளை உங்கள் இருதயத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்குமேயானால், அந்த மனிதன் உங்களுக்கு எதிராய் என்ன பேசியிருந்தாலும், என்ன செய்திருந்தாலும், எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு மன்னித்து அந்த மனிதனை அழைத்து நல்ல போதனைகளை அந்த மனிதனுக்கு நீங்கள் உபதேசிக்க கூடி இருப்பீர்கள் அல்லவா? அப்படி செய்யவில்லை என்பதினால் கர்த்தருடைய அன்பு உங்களிடத்திலே இல்லை. கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்திலே இல்லை. கர்த்தருடைய அன்பு உங்கள் இருதயத்தில் இல்லாத நிலை காணப்படுவதினால், அன்பு இல்லாததினால் உங்கள் இருதயத்திலே சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாததினால் சமாதானம் இல்லை. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிறதான ஆவியின் கனியாகிய 9 உங்கள் இருதயத்தில் இல்லாத நிலைதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராய் இருந்தாலும் ஆவியின் கனியாகிய 9 இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால், எத்தனை லட்ச ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செய்தாலும் சரி, அது வீணான காரியமாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால்
லாபம் என்னவென்று திருவசனம் சொல்லுகிறதல்லவா? அப்படியானால் இந்த வியாகுல வியாழனிலே, இந்த புனித வியாழனிலே ஒரு பொருத்தனையின் அனைத்து ஊழியர்களும் உபதேசியார்களும் எடுக்க வேண்டியதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எப்படி சீஷர்களுக்கு அவர் கட்டாயமாய் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரோ, இந்நாளிலே நம் இருதயத்தை நாம் சுத்திகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் இருதயம் சுத்திகரிப்பது நிமித்தமாய் கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்களாய், கர்த்தருடைய அன்பிலே நிலை நிற்கிறவர்களாய் நாம் ஊழியத்தை தொடர்ந்து செய்வோமானால் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது ஏதுவாகப்பட்டதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? ஒப்பு கொடுப்பீர்களா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பதாக சுவாமி கல்வாரி சிலுவையிலே உம்மை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு மேல் வீட்டறையிலே ராபோஜனத்திலே பஸ்கா பண்டிகையை நீங்கள் அனுசரிக்கும்படியாய் கூடின பொழுது, அந்த நேரத்திலே புதிய உடன்படிக்கையை கொடுப்பதற்கு முன்பதாக தங்களை ஒவ்வொருவரும், அந்த புதிய உடன்படிக்கையை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சுத்திகரிப்புக்குள் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று நீர் சொன்னதை இன்றைக்கு நாங்கள் மறந்த நிலையில் காணப்படுகிறோம். ஐயா, எங்கள் இருதயத்தை நீர் சுத்திகரிப்பு செய்வீராக. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்கிறதான உம்முடைய ஜெபத்தையும் வெறுமனே உதட்டளவிலே சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து விட்டோம் சுவாமி, உபதேசித்து விட்டோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடியாதவர்களாய் இருந்தபடியினாலே ஒரு விசை எங்கள் இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் இருதயத்தை நீர் சுத்திகரிப்பு செய்வீராக சுவாமி. அப்பா, குறிப்பாக சுவாமி, பாழடைந்த நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவம் சுத்திகரிப்பு அடையும்படியாய் தேவ ஆவியானவர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரருடைய இருதயமும் சுத்திகரிக்கப்பட, உபதேசியார்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட, தீர்க்கதரிசிகளுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட, நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிறதான எண்ணம் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய இருதயமும் சுத்திகரிக்கப்பட என் தேவன் கிருபை அருளச் செய்வீராக. ஆண்டவரே, அந்த ஊழியர்களோடு நீர் இடைப்படுவீராக சுவாமி. பாவத்தை குறித்து மன்னிப்பு அருளச் செய்ய வேண்டியதான, முன்மாதிரியாய் இருக்க வேண்டியதான ஊழியர்களே இன்றைக்கு பாவத்தை மன்னியாமல், அப்பா, பழைய ஏற்பாட்டில் சொல்வது போல சுவாமி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிறதான விகிதாச்சாரியத்திலே எனக்கு விரோதமாய் ஒருவன் பேசிவிட்டானால் அவன் ஊழியத்திலே இருக்கக்கூடாது என்று அவனை ஓரங்கட்ட செய்கிறதான கடின இருதயம் இன்றைய நாளில் இருக்கிறதான ஊழியர்களிடத்திலே காணப்படுகிறது. ஐயா, என் தேவன் அதை எடுத்து போடுவீராக. அன்பின் இருதயம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வரட்டும் சுவாமி. அன்பை போதிக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் அன்பின் இருதயத்தை சூடிக்கொண்டவர்களாய், கிறிஸ்துவனுடைய அன்பின் இருதயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஊழியம் செய்ய நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக.
குறிப்பாக இந்த புனித வியாழனிலே அப்பா பங்கேற்கிறதான ஒவ்வொரு ஊழியர்கள் இருதயத்தில் தொடுவீராக சுவாமி. தமிழ்நாட்டை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக சுவாமி. அப்பா, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று உம்முடைய திருவசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு காணப்படுகிறதான ஊழியர்களுடைய இருதயமோ கள்ளத்தினாலும் கபடினாலும் நயவஞ்சகத்தினாலும் பாவ எண்ணங்களினாலும் சூழப்பட்டிருக்கிறது சுவாமி. அவைகள் களைந்து போகட்டும் ஐயா. அந்த இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வசனம் சொல்லுகிற விதமான தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்ளுவான் என்கிறதான உடைய வசனத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதான அத்தனை ஊழியர்களும் தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறதான வஞ்சகம் என்கிறதான பாவத்தை அவர்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும்படியாய் தேவ உணர்த்துதல் அவர்கள் இருதயத்தில் காணப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசிகள் கோபப்படக்கூடாது என்கிறதான போதிக்கிறதான போதகர்களுடைய இருதயம் பாவத்தை செய்யக்கூடாது என்று போதிக்கிறதான போதகருடைய இருதயம் தீமையான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று போதிக்கிறதான போதகருடைய இருதயம் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்பக்கூடாது என்று போதிக்கிறதான போதகருடைய இருதயம் இன்றைக்கு தீட்டுப்பட்ட நிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுவாமி. தமிழ்நாட்டு ஊழியர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் இருதயம் தூய்மையாகட்டும் ஐயா. அனைத்து ஊழியர்களும் ஒருநிலைப்பட்டவர்கள், கர்த்தருக்கு முன்பதாய் அனைவரும் சமம் என்கிறதான இருதயம் எண்ணம் கொண்டவர்களாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. நிர்மூல எண்ணங்கள் இருதயத்திலிருந்து வெளியேறட்டும் சுவாமி, வெளியேறட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு ஊழியர்களையும் தொடுவீராக. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறதான கிறிஸ்துவத்தினுடைய நிலைகள் சுத்திகரிக்கப்படட்டும் சுவாமி, பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவன் தாமே இறங்கி ஒவ்வொருடைய ஊழியருடைய இருதயத்தையும் தொட்டு அவர்களை பாவம் மன்னிப்புக்கென்று தங்களை அர்ப்பணிக்க உணர்த்துதலை உணர்த்துவீராக. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் உடைய திருப்பாதத்திலே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.